பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பாக கடற்பரப்புகள் குறித்த எச்சரிக்கை. தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம் நகை வாங்க காத்திருப்போருக்கான செய். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. கைமாற்றப்பட்ட தங்காலை கால்டன் இல்லம் மஹிந்தாவால் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரம். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐரோப்பாவில் காட்சியளிக்கும் முழு சூரிய கிரகணம். வளிமண்டல திணைக்களத்தின் இயற்கை அர்த்தங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மத்திய நிலையத்தினால் நாட்டை சூழ உள்ள சில கடற்பரப்புக்கான பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் வெளியிடப்பட்டதுடன் அது நாளை நண்பகல் 12 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும். இந்த வானிலை நிலைமை காரணமாக குறிப்பாக மாத்திரைந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரியான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பரப்புகள் மற்றும் சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையிலான கடற்கரை அப்பாலான கடற்பரப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக தன்மையை கொண்டிருக்கும் என வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. நிலவும் இந்த பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்பயண நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புணர்வும் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் குவிந்துள்ள பெருமளவான குப்பைகளை அகற்றும் பணியில் பயனாளர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். 9 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஒரு மாதத்துக்கும் அதிகமான மழையளவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காக 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்பட்டி குரக்கன்ஹேனா பகுதியில் உள்ள ஏரி வெள்ளம் ஒன்று கவிழ்ந்ததில் அதில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகள் உயிரிழந்துள்ளார்கள். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவனும் 13 வயது சிறுமியும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குறித்த குடும்பத்தினர் நேற்று பிற்பகல் கடத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் வலைகளை எடுத்து வருவதற்காக வள்ளத்தில் பயணித்துள்ளார்கள். இதன்போது வள்ளம் கவிழ்ந்ததில் தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகளை நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் கட்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிள்ளைகள் 2 உயிரிழந்துள்ளார்கள். உயிர்ந்த பிள்ளைகளில் தாய் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தந்தை மேலதிக சிகிச்சைக்காக புத்திர மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கட்பட்டி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று விற்பனை செய்யப்பட்ட அதே விலையிலேயே இன்றும் தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய விலை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று 3,80,000 ரூபாய்க்கும், 22 கரட் தங்க பவுன் ஒன்று 3,49,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 24 கரட் தங்கம் 1 கிராம் 47,500 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி இன்றைய தங்க விலையில் நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான ஹால்டன் நிலம் கைமாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வலையொலி தளம் ஒன்றில் நடந்த அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச எம்பி இதனை தெரிவித்துள்ளார். அவர் அதில் தெரிவித்ததாவது: எனக்கு 23 முடிந்து 24 வயதாகும் போது நான் நாடாளுமன்றத்துக்கு வந்துவிட்டேன். அன்று தொடக்கம் இன்று வரை நேர்த்தியான சொத்து விவரங்களை சமர்ப்பித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை நானும் ஒருவன். அதாவது இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பே சமர்ப்பித்துள்ளேன். எனக்கு சொந்தமான பெரும்பான்மையான காணிகள் பெற்றோர்கள் குடும்பத்தாரிடமிருந்து கிடைத்தவை. ஏனெனில் சில ராஜபக்சாக்கள் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கின்றார்கள். நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை. எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சில சொத்துக்கள் உள்ளது. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தினேன். அதை தொடங்கிய விதம் மற்றும் அதற்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள் உட்பட அனைத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களாலும் சுமார் 7 தொடக்கம் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கமும் மற்றும் தற்போதைய அரசாங்கம் என 2015 தொடக்கம் 2020 வரை, மீண்டும் 2025 தொடக்கம் இன்று வரையிலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. எனவே அனைத்து விடயங்களை குறித்து நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அந்த வருமானம் கிடைத்த விதம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அத்தோடு நான் பெரும் வர்த்தக குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டேன். மனைவியின் சொத்துக்களை நான் சம்பாதித்தவை அல்ல, மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை. மேலும் அவர்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறையில் இன்றும் 5 வருடங்களுக்குள் இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த சொத்து விவரங்கள் அறிக்கையில் நிச்சயமாக தங்காலை வீடு சேர்க்கப்படும். ஏனென்றால் அப்பா அதை எனக்கு கொடுத்து விட்டார். கடந்த வாரமே அது எனக்கு எழுதப்பட்டது. அரசியல் இல்லம் என்பதால் அதை எனக்கு முன்பே தர முயன்ற போது நான் வேண்டாம், அப்பாவிடமே இருக்கட்டும் என்று கூறினேன். ஏனென்றால் ஆயுள் காத உரிமையை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுத வேண்டும் என்று நம்புகின்றவர்களில் நானும் ஒருவன்.
ஆனால் அப்பா மறுபடியும் வலியுறுத்தி இது அரசியல் இல்லம் என்பதால் தொடர்ந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படுவதாலும் நிச்சயமாக உனக்கு தரப்பட வேண்டும் என்று கூறினார். அதனாலேயே தங்காலை கார்டன் நிலம் எனக்கு வழங்கப்பட்டமைக்கான காரணமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்குகளில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை அவர் விளக்குமறியல் வைக்கப்பட்ட நிலையிலேயே வழக்கு விசாரணைக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசப் ராஜபக்ச சுமார் 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற அவர் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்காக தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்குமூலம் வழங்கிய பின்னர் சுமார் 2 மணி நேரம் கழித்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வெளியேறவே குறிப்பிடத்தக்கது. கடந்த நாட்களில் தினசரி 1000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள போலும் தற்போது அந்த எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது தினசரி 200 தொடக்கம் 300 வரையிலான டெங்கு நோயாளர்களை பதிவாகி வருவதாகவும் அதன் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கரா குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 90,625 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 65 மரணங்களும் சம்பவித்துள்ளன. அத்துடன் இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கடந்த மாதத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை 29,973 எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இன்னும் சில நாட்களில் ஆரம்பமாக உள்ளது. அதனையொட்டி ஆலயத்துக்கு முன்பாக செல்லும் பருத்தித்துறை வீதியில் சிவகுரு ஆதீனத்துக்கு அருகில் வளமை போன்ற இவ்விடமும் பாரம்பரிய முறைப்படி பிரம்மாண்டமான கிடுகு பந்தல் துரிதகதியில் அமைக்கப்பட்டு வருகின்றமை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நேற்று இரவோடு நிறைவடைந்தது ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு விசாரணை. நஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு விரைவில் தீர்ப்பு. 245 நாட்கள் நடந்த விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நவுலர் மௌலவி உட்பட 24 எதிரிக்கு எதிராக விசாரணைகள் செய்யப்பட்டு வரும் பிரதான வழக்கின் தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. நேற்று இரவு ஒரு முறைப்பாட்டாளர் தரப்பில் இறுதி சாட்சியங்கள் முன்வைப்பது நிறைவடைந்ததுடன் சுமார் 5 ஆண்டு காலத்தில் 245 நாட்கள் விரிவாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டாளர் தரப்பு வழக்கு விசாரணை நேற்றைய தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி நவரட்ன மாரசிங்க தலைமையிலான சுஜீவ நிரசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. விண்டில் நிகழும் வியப்பூட்டும் வானியல் நிகழ்வுகள் ஒன்றாக முழு சூரிய கிரகணம் இன்று இடம்பெறவுள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் முழு சூரிய கிரகணம் தென்பட உள்ளதால் வானியல் ஆவலர்கள் மத்தியில் இந்த நிகழ்வு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு நேர்கோட்டில் கடந்து வந்து சூரியனை முழுமையாக மறைக்கும் போது முழு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதன்போது பகல் நேரத்திலேயே வானில் இரண்டு மாலை நேரம் போன்று சூழல் உருவாகும். கிரகணத்தின் முழுமையான கட்டத்தில் சூரியனின் வெளிப்புற வளிமண்டல கரோனா பிரகாசமாக வெண்வட்டம் போன்று காட்சியளிக்கும். இதுவே முழு சூரிய கிரகணத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். எனினும் இலங்கையில் இந்த பகுதியிலிருந்து முழு சூரிய கிரகணத்தை காண முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை நேரப்படி இரவு சுமார் 11-16 மணியளவிலேயே நடைபெறுவதால் அப்போது இலங்கை இரவு நேரமாக காட்சியளிக்கும். முழு கிரகணத்தில் பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்த்துகலில் உள்ள சில பகுதிகள் மற்றும் வடக்கு ரஷ்யா உட்பட பகுதிகள் வழியாக செல்கிறது. குறிப்பாக வடக்கு ஸ்பெயினில் சூரிய மறைவு நேரத்து அண்மையில் முழு கிரகணம் இடம்பெற உள்ளதால் அடிவானத்தில் மறையும் சூரியனும் கிரகணமும் இணைந்து காட்சிகளுக்கும் அரிய காட்சியை பார்வையாளர்கள் காண முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஸ்லாந்தின் பனிப்பாறைகள் மற்றும் எரிமலை பகுதிகளிலும் கிரீன்லாந்தின் அண்டார்டிக் பனிப்பகுதிகளிலும் இந்த அரிய நிகழ்வுகளை காண வானியல் ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் திரண்டு வருகின்றார்கள். முழு கிரகணம் தென்படாத பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணத்தை காண முடியும். ஐரோப்பாவில் பெரும்பாலான பகுதிகள், அமெரிக்காவின் சில பகுதிகள், அலாஸ்கா, வடகிழக்கு அமெரிக்கா, கனடா மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணம் தென்படும். அடுத்த முழு சூரிய கிரகணம் 2027 ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெறவுள்ளது. அதனை இலங்கையிலிருந்து காண முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.